என்னங்க இது? இப்போல்லாம் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் உங்கள் டாக்குமெண்ட்ஸை க்ளவுடில் இருக்கா, டேட்டாவை க்ளவுடில் ஏற்றிட்டியான்னு கேட்குறாங்க. என்னது இது க்ளவுட்? நிஜமாவே நம்ம டேட்டா எல்லாம் மேகத்தில் மிதந்துட்டு இருக்கா? என்னடா இது ஒரு புது கதையாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இன்னைக்கு இந்த க்ளவுட் வித்தையை பற்றி சிம்பிளாக பார்ப்போம். வாட் இஸ் க்ளவுட்? க்ளவுட்னா என்ன? நிஜத்தில் சொல்ல போனால் க்ளவுடுங்கிறது மேகத்தில் இல்லை, தரையில் தான் இருக்குது. உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்களை அடுக்கி வச்சு ஒரு பெரிய டேட்டா சென்டரை வச்சுருப்பாங்க. உங்கள் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ சேமிக்க வேண்டிய டேட்டாங்களை இன்டர்நெட் மூலமாக அந்த தூரத்தில் இருக்க கம்ப்யூட்டரில் சேமித்து வைக்கிறது பேர் தான் க்ளவுட். ஏன் க்ளவுட்? ஏன் சார் என் மெமரி கார்டே போதுமேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை தண்ணியில் விழுந்துட்டாலோ அதில் இருந்த ஃபோட்டோஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போச்சு. ஆனால் அதுவே க்ளவுடில் இருந்தால் நீங்கள் புது ஃபோன் வாங்கி உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டால் போதும், எல்லாமே அப்படியே இருக்கும். இதுதான் க்ளவுடோட மேஜிக். நன்மைகள் என்னென்னு பார்ப்போம். இதில் நமக்கு 3 முக்கியமான லாபம் இருக்குது. உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருந்தால் போதும், உலகத்தோட எந்த மூலையில் இருந்தும் உங்கள் ஃபைல்களை எடுத்துக்கலாம். நீங்கள் ஹார்ட் டிஸ்க் தொலைச்சிடுவீங்க, ஆனால் கூகுள் அல்ல மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய கம்பெனிகள் உங்கள் டேட்டாவை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. உங்கள் ஃபோன் மெமரி ஃபுல் ஆகாது, எல்லாத்தையும் க்ளவுடில் தள்ளிட்டு ஃபோனை ஃப்ரீயாக வச்சுக்கலாம். எப்படி பயன்படுத்துவது பார்ப்போம் வாங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிற கூகுள் டிரைவ், ஐஃபோனில் இருக்க iCloud இல்லைனா மைக்ரோசாஃப்ட் OneDrive நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்லோட் பட்டனை தட்டினா போதும், வேலை முடிஞ்சது. ஸோ இனிமேல் யாராவது க்ளவுட்னு கேட்டால் அலறாதீங்க, அது உங்கள் டேட்டாவுக்கான ஒரு டிஜிட்டல் பீரோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.